வெல்கம் டு சந்திரன் அகாடமி. டியர் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பதிவில் 10ஆம் வகுப்பு ஆதவா சமூக அறிவியல் கைடிலிருந்து ஹிஸ்ட்ரி பார்ட்டில் இருக்க தேர்ட் லெசன் 2ஆம் உலகப் போரின் புக் பேக் கொஷின்ஸ் வித் ஆன்சர்ஸை ஆடியோ புக்காக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட், சரியான விடையை தேர்வு செய்யவும். முதல் கேள்வி, ஜப்பான் சரணடைவதாக எப்போது முறைப்படி கையெழுத்திட்டது? சரியான பதில் செப்டம்பர் 2, 1945. அடுத்த கேள்வி, பன்னாட்டு சங்கம் உருவாக்கப்படுவதில் முன்முயற்சி எடுத்தவர் யார்? சரியான பதில் உட்ரோ வில்சன். தேர்ட் கொஸ்டின், ஜப்பானிய கப்பற்படை அமெரிக்க கப்பற்படையால் எங்கே தோற்கடிக்கப்பட்டது? பதில் மிட்வே போர். அடுத்த கேள்வி, அமெரிக்கா தனது முதல் அணுகுண்டை எங்கே வீசியது? சரியான பதில் ஹிரோஷிமா. ஹிட்லர் எவரை மிகவும் கொடுமைப்படுத்தினார்? பதில் யூதர்கள். ஜெர்மனியோடு மியூனிச் உடன்படிக்கையில் கையெழுத்திட்ட பிரிட்டன் பிரதமர் யார்? சரியான பதில் சாம்பர்லின். அடுத்த கேள்வி, எப்போது ஐக்கிய நாடுகள் சபையின் பட்டய சாசனம் கையெழுத்தானது? சரியான பதில் ஜூன் 26, 1945. அடுத்ததாக கோடிட்ட இடங்களை நிரப்புக பார்க்கலாம். முதல் கேள்வி, இராணுவ நீக்கம் செய்யப்பட்ட டேஷ் பகுதியை ஹிட்லர் தாக்கினார்? விடை ரைன்லாந்து. இரண்டாவது கேள்வி, இத்தாலி, ஜெர்மனி, ஜப்பான் ஆகியவற்றிற்கிடையேயான ஒப்பந்தம் டேஷ் என அழைக்கப்பட்டது? விடை ரோம், பெர்லின், டோக்கியோ அச்சு உடன்படிக்கை என்று அழைக்கப்பட்டது. அடுத்த கேள்வி, டேஷ் கடன் குத்தகை திட்டத்தை தொடங்கி வைத்தார்? விடை ரூஸ்வெல்ட். நாலாவது கேள்வி, 1940 ராஜினாமா செய்த பிரிட்டன் பிரதமர் டேஷ்? சரியான பதில் சாம்பர்லின். அடுத்த கேள்வி, டேஷ் என்பது தொலைவில் இருந்தே எதிரிகளின் போர் விமானங்களை கண்டுபிடிப்பதற்கான ஒரு கருவி? விடை ரேடார். அடுத்ததாக பொறுத்துக பார்க்கலாம். காலம் 1 பிளிட்ஸ்கிரிக். விடை மின்னல் வேக தாக்குதல். செகண்ட், ராயல் கப்பற்படை. விடை பிரிட்டன். தேர்டு, கடன் குத்தகை. பதில் ரூஸ்வெல்ட். ஃபோர்த்து, வோல்கா. விடை ஸ்டாலின் கிரேட். ஃபிஃப்த்து, குவாடல் கெனால். விடை சாலமோன் தீவு. சரியான கூற்றை தேர்வு செய்யவும். கேள்வி 1, கூற்று. குடியரசுத் தலைவர் ரூஸ்வெல்ட் அமெரிக்கா தனது தனித்திருக்கும் கொள்கையை மாற்றியமைக்க வேண்டும் என்பதை உணர்ந்தார். காரணம், அவர் 1941 கடன் குத்தகை திட்டத்தை தொடங்கினார். இதற்கு பதில் கூற்றும் காரணமும் சரி. அடுத்ததாக சுருக்கமாக விடையளிக்கவும் பகுதியை பார்க்கலாம். முதல் கேள்வி, முதல் உலகப் போருக்கு பிந்தைய உலகத்தின் 3 முக்கிய சர்வாதிகாரிகள் யாவர்? முசோலினி, ஹிட்லர், பிராங்கோ. இதில் முசோலினி இத்தாலியை சேர்ந்தவர், ஹிட்லர் ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவர், பிராங்கோ ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர். மிக முக்கியமான கேள்விங்க இது. அடுத்து 2வது கேள்வி பார்க்கலாம். ஹிட்லர் ஜெர்மன் மக்களின் ஆதரவை எவ்வாறு பெற்றார்? பதில் 1 வல்லமை மிக்க சொற்பொழிவுகளாலும், 2 உணர்ச்சி மிக்க பேச்சுகளாலும், 3 ஜெர்மனியை அதன் இராணுவ புகழ் வாய்ந்த முந்தைய காலத்திற்கு மீண்டும் அழைத்து செல்வதாகவும் கூறி மக்களின் ஆதரவை பெற்றார். 4வது பாயிண்ட்டு, அவர் அடித்தளமாக கொண்ட 2 அடிப்படை கருத்துகள் மிக முக்கியமானவை. 1 இன உயர்வு மனப்பாங்கு, 2வது யூத வெறுப்பு. அடுத்த கேள்வி பார்க்கலாம். முத்து துறைமுகம் நிகழ்வை விவரிக்கவும்.
முதல் பாயிண்ட்டு, முத்து துறைமுகம் அமெரிக்க கப்பற்படை தளமாகும். ரெண்டாவது பாயிண்ட்டு, 1941 டிசம்பரில் முத்து துறைமுகத்தின் மீது ஜப்பானிய விமானப்படைகள் முன்னறிவிப்பின்றி தாக்குதல் நடத்தியது. மூணாவது பாயிண்ட்டு, தென்கிழக்கு ஆசிய நாடுகள் மீது படையெடுக்கும் போது எதிர்ப்பு ஏதும் இருக்காது என ஜப்பான் நினைத்ததே இத்தாக்குதலுக்கு காரணமாகும். நான்காவது பாயிண்ட்டு, போர்க்கப்பல்கள் போர் விமானங்கள் அளிக்கப்பட்டன. ஐந்தாவது பாயிண்ட்டு, அமெரிக்க வீரர்கள் பலர் கொல்லப்பட்டனர். ஆறாவது பாயிண்ட்டு, முத்து துறைமுகம் பெரும் பாதிப்புகளுக்கு உள்ளானது. 7, எனவே அமெரிக்கா ஜப்பான் மீது போர் அறிவிப்பு செய்தது. அடுத்தது நான்காவது கேள்வி, பெவரிட்ஜ் அறிக்கை குறித்து நீ அறிந்தது என்ன? 1942 பிரிட்டன் பெவரிட்ஜ் அறிக்கையை வெளியிட்டது. இந்த அறிக்கையினுடைய திட்டங்கள் வறுமை, நோய் ஆகியவற்றை கொல்ல பொதுமக்களுக்கு கல்வி, வீட்டு வசதி, உடல்நல பாதுகாப்பு, வேலைவாய்ப்பு வழங்குவது, மக்களுக்கு அதிக வருமானத்தை அளிப்பது ஆகியவைகள் ஆகும். அடுத்த கேள்வி, பிரிட்டன் வுட்ஸ் இரட்டையர்களின் பெயர்களை குறிப்பிடுக. ஒன்று உலக வங்கி, இன்னொன்று பன்னாட்டு நிதி அமைப்பு. ஆறாவது கேள்வி, பன்னாட்டு நிதி அமைப்பின் நோக்கங்கள் யாவை? அதாவது IMFின் நோக்கங்கள் யாவை? நீடித்த பொருளாதார வளர்ச்சி, வேலைவாய்ப்பினை பெருக்குவது, உலகம் முழுவதும் வறுமையை ஒழிப்பது, நிதி நிலையை உறுதியானதாக வைத்திருப்பது, பன்னாட்டு வணிகத்திற்கு வசதிகள் ஏற்படுத்தி கொடுப்பது. அடுத்த கேள்வி பார்க்கலாம். அடுத்ததாக விரிவான விடையளிக்கவும் பகுதியில் கேள்வி பதில்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இரண்டாம் உலகப் போரின் விளைவுகளை ஆய்வு செய்க. இதற்கு கீழே கொடுக்கப்பட்ட சைடு ஹெட்டிங்ஸை பார்த்துங்க. அந்த ஹெட்டிங்ஸை டீட்டெயில்டாக எழுதணும். உலகம் இரு அணிகளாக பிரிதல், அணு ஆயுத பரவல், பன்னாட்டு முகமைகள், காலனி நீக்க செயல்பாடு. இந்த சைடு ஹெட்டிங்ஸை ஒன்று ஒன்று பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சைடு ஹெட்டிங், உலகம் இரு அணிகளாக பிரிதல். இதை பற்றின டீட்டெயில்ஸ் பாருங்கள். இரண்டாம் உலகப் போர் முடிவில் வல்லரசுகளின் தலைமையில் உலகம் இரு துருவங்களானது. அவைகள் அமெரிக்கா, சோவியத் யூனியன். அமெரிக்கா கம்யூனிச எதிர்ப்பு நாடு, சோவியத் யூனியன் கம்யூனிச ஆதரவு நாடு. கம்யூனிச நாடுகள், கம்யூனிசம் இல்லாத நாடுகள் என ஐரோப்பா இரண்டாக பிரிக்கப்பட்டது. அடுத்த சைடு ஹெட்டிங், அணு ஆயுத பரவல். அமெரிக்க ஐக்கிய நாடுகளும் சோவியத் யூனியனும் அணு ஆயுதங்களை அதிகரிக்கும் போட்டியில் இறங்கி ஆயுதங்களை பெருக்கி குவித்தன. பல நாடுகளில் இராணுவத்திற்கான செலவினங்கள் உச்சத்தை எட்டின. அடுத்த சைடு ஹெட்டிங், பன்னாட்டு முகமைகள். ஐக்கிய நாடுகள் சபை, உலக வங்கி, பன்னாட்டு நிதியம் போன்ற அமைப்புகள் உருவாக்கப்பட்டன. காலனி நீக்க செயல்பாடு. காலனி ஆதிக்க சக்திகள் தங்களது காலனிகளுக்கு விடுதலை வழங்க வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாயினர். அதில் இந்தியா முதலாவதாய் சுதந்திரம் பெற்றது. அடுத்து இரண்டாவது கேள்வி, ஐக்கிய நாடுகள் சபையின் அமைப்பு, செயல்பாடுகளை ஆய்வு செய்க. ஐக்கிய நாடுகள் சபை தற்போது 193 உறுப்பு நாடுகளை கொண்டுள்ளது. இதற்கு சில சைடு ஹெட்டிங்ஸ் இருக்குதுங்க. அதை ஒன் பை ஒன் பார்க்கலாம். முதலாவது சைடு ஹெட்டிங், பொதுச்சபை. ஒவ்வொரு நாடும் பிரதிநிதியாக உள்ளது. ஆண்டுக்கு ஒரு முறை கூடும். நாடுகளின் நலன் சார்ந்த அம்சங்கள், முரண்பாடுகள் விவாதிக்கப்படும். அடுத்தது இரண்டாவது சைடு ஹெட்டிங், பாதுகாப்பு அவை. இதில் 5 நிரந்தர 10 தற்காலிக உறுப்பினர்களை கொண்டுள்ளது. நிரந்தர உறுப்பினர்கள் அமெரிக்க ஐக்கிய நாடுகள், பிரிட்டன், பிரான்ஸ், ரஷ்யா மற்றும் சீனா. நிரந்தர உறுப்பினர்களுக்கு மறுப்பான்மை அதிகாரம் இதில் கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக தற்காலிக உறுப்பினர்கள் சுழற்சி முறையில் தேர்ந்தெடுக்கப்படுவர். மிக முக்கியமான அம்சங்களும் முரண்பாடுகளும் விவாதிக்கப்படுகின்றன. அடுத்த சைடு ஹெட்டிங், நிர்வாக அமைப்பு. ஐக்கிய நாடுகள் சபையின் செயல்பாட்டு அங்கம் நிர்வாக அமைப்பு என்பது
இதை தலைமை ஏற்று நடத்துபவர் பொதுச் செயலாளர். இவர் பொது சபையில் பாதுகாப்பு சபையின் பரிந்துரையின்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அடுத்த சைடு ஹெட்டிங் பன்னாட்டு நீதிமன்றம். ஐக்கிய நாடுகள் சபையின் நீதி நிர்வாக கிளை இந்த பன்னாட்டு நீதிமன்றம். இது நெதர்லாந்தில் உள்ள தி ஹேக்கில் அமைந்துள்ளது. அடுத்த சைடு ஹெட்டிங் பொருளாதாரம் மற்றும் சமூக மன்றம். இது ஐக்கிய நாடுகள் சபையின் 5வது அங்கமாகும். அனைத்து பொருளாதார சமூக பணிகளை இந்த பொருளாதாரம் மற்றும் சமூக மன்றம் ஒருங்கிணைக்கிறது. அடுத்ததாக இதர முக்கிய துணை அமைப்புகள். 1 உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு FAO. 2 உலக சுகாதார நிறுவனம் WHO. அடுத்து ஐநா கல்வி அறிவியல் மற்றும் பண்பாட்டு அமைப்பு UNESCO. ஐநா குழந்தைகள் அவசர கால நிதி UNICEF. ஐநா வளர்ச்சி திட்டம் UNDP. அடுத்து ஐக்கிய நாடுகள் சபையின் செயல்பாடுகள் குறித்து பார்க்கலாம். 1960களில் காலனி ஆதிக்கத்தை நீக்கியது. மனித உரிமைகள், அகதிகள் பிரச்சனை, பருவகால மாற்றம், பாலின சமத்துவம் ஆகியவற்றை கையாள்கிறது. அமைதிப்படை உலகம் முழுவதும் அமைதியை ஏற்படுத்தும் பணியை செய்துள்ளது. இந்திய இராணுவம் உலகின் பல்வேறு பகுதிகளில் சேவை செய்து வருகிறது. டியர் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு எந்த லெசனோட ஆடியோ புக்கு வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த லெசனை வெரி சூன் அப்லோட் பண்ணுறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ வெரி மச். லெட்ஸ் மீட் இன் த நெக்ஸ்ட் ஆடியோ.